Hi everyone. Use an object, noun or adjective every day to describe a situation. Subscribe to my channel. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு நவுன் அல்லது ஒரு அட்ஜெக்டிவ் இந்த மூணு விஷயங்களை வைத்து எப்படி வாக்கியங்கள் உருவாக்குவது. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நவுன் அப்படின்னா மொபைல் ஃபோன். இதை எப்படி வாக்கியமாக அமைப்பது ஒன்றன் பின்னாக ஒன்றன் பார்ப்போம். ஐ யூஸ் மொபைல் எவ்ரிடே. இது ப்ரெசண்ட்டில் நம்ம சொல்லியிருக்கோம். இது எல்லாரும் சொல்லக்கூடியது. நான் தினமும் மொபைல் பயன்படுத்துவேன். மொபைல் இஸ் யூஸ் டு கம்யூனிகேட் வித் எவ்ரி ஒன். இது ப்ரெசன்ட் பேசிவ் வாய்ஸில் கொடுத்துருக்கோம். மொபைல் எல்லாரோடும் நம்ம பேசுவதற்கு, தொலைபேசியில் நம்ம பேசுவதற்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்கிறோம். இதை கொஞ்சம் வித்தியாசமாக தான் சொல்லியிருக்கோம். அடுத்து மை மொபைல் இஸ் வித் மை பிரதர். இப்போ இது எந்த கேள்வி? வேர் இஸ் மை மொபைல் அப்படின்றதுக்கு மை மொபைல் இஸ் வித் மை பிரதர். என்னுடைய ஃபோன் எங்கள் அண்ணன்ட்ட இருக்குது. இது நம்ம தேர்ட் பர்சன் சிங்குலரில் போடும்போது ஹீ எடுத்துக்கிறோம். அதுக்கு எப்படி போடுறது? ஹீ டசன்ட் லைக் டு யூஸ் மொபைல் இன் ஆஃபீஸ். அவருடைய ஆஃபீஸில் அவருக்கு ஃபோன் பேசுகிறதோ அல்லது பயன்படுத்துவதோ பிடிக்காதுன்னு அர்த்தம். ஓகே, அடுத்த வார்த்தைக்குள்ளே போவோம். லவர்னு ஒன்று வேறு எதுவும் யோசிக்காதீங்க. லவரில் நிறைய விஷயங்கள் உண்டு பாருங்கள். ஹீ இஸ் அ லவர் ஆஃப் கிரைஸ்ட். அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட்டுக்கு சில பேர் அவங்கள பிடிக்கும்னா அவங்கள பிடிக்கும் அப்படின்றது எப்படி சொல்லுவாங்க? லவர் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீ இஸ் அ லவர் ஆஃப் நேச்சர், இயற்கை பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பயன்படுத்திக்கங்க. ஹீ இஸ் அ கேட் லவர். பூனைகள் ரொம்ப பிடிக்கணும், கேட் லவர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப வருஷமாக ஒரு பேஷன், ஒரு அதீதி அன்பு அது மேலே வச்சுருக்காங்கன்னா இப்படி பயன்படுத்துங்க. இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் பயன்படுத்துது. ஹி ஹாஸ் பீன் அ லவர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் இன்னி வரைக்கும், அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் அவர் ரொம்ப அதாவது ஸ்போர்ட்ஸுன்றது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது இந்த மாதிரி ஓடுறது, அப்புறம் லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் சொல்லி நிறையா நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அத்லெட்டாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ ஹி ஹாஸ் பீன் அ லவர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நீங்களே உருவாக்குங்க. அப்போ தான் இங்கிலீஷில் சூப்பராக பேச முடியும். நான் உங்களை இங்கிலீஷில் பேச வைக்காமல் விட மாட்டேன். நீங்கள் எல்லா ஹோம்ஒர்க்கையும் செய்யுங்க, சரியா? அடுத்த வார்த்தை சக்ஸஸ்ஃபுல். இது அட்ஜெக்டிவ்னு உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே தெரியுது. ஏதோ நம்ம ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் அட்டாச் பண்ணாலே அட்ஜெக்டிவ் ஆயிடுது. இப்போ ரம்யா இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் உமன். ரம்யா என்பவர் மிகவும் இந்த தொழில்துறையில் மிகவும் சக்ஸஸ்ஃபுல்னால் வெற்றிகரமான ஒரு பெண்மணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இது யாரை விவரிக்குது? ரம்யாவை தான் இந்த சக்ஸஸ்ஃபுல்ன்ற அட்ஜெக்டிவ் விவரிக்குது. அதை புரிஞ்சுக்கணும். அடுத்து யூ வில் பிகம் சக்ஸஸ்ஃபுல் வெரி சூன். நீ ரொம்ப சீக்கிரத்தில் நீ வெற்றிசாலியாக மாறிடுவ அப்படின்ற எதிர்காலத்தில் ஒரு கங்க்ராச்சுலேட் பண்ணக்கூடியதுக்கு நம்ம ஃப்யூச்சர் டென்ஸ் பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட சொல்லுங்கள், சரிங்களா? சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ரிசீவ் அண்ட் அவார்ட் ஃப்ரம் பிஎம். ஏதோ ஒரு இடத்துல ஒரு காம்படிஷனோ ஒரு பார்ட்டிசிபேஷன் ஏதோ கூப்பிட்றாங்கன்னா எல்லோரும் போயிடுவாங்க. அதாவது அவார்டு வாங்கினவங்க, வின் பண்ணவங்க, ஜெயித்தவங்க, ஜெயிக்காதவங்க எல்லாம் போவாங்க. அங்கே என்ன சொல்லுவாங்க? எங்கே ஜெயித்தவங்க மட்டும், அவார்டு வாங்கினவங்க மட்டும்தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் அவங்கள தான் எதிர்பார்க்குறோம், அவங்களுக்கு மட்டும் தான் இந்த அவார்டு கொடுப்போம் ஆன் த ஸ்பாட் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்கள்ல. அதுக்கு தான் இது. சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ரிசீவ் அன் அவார்ட் ஃப்ரம் பிஎம். ப்ரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்னு சொல்லி நம்ம போட்டுக்க வேண்டியதான். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ நான் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ரெட் கலரில் ஒரு அந்த பிளிங்க் ஆகிட்டே இருக்கு பாருங்களேன். அது உங்களுக்கு தான் அதை நான் அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் பார்ப்போம். நல்லா உங்களை இங்கிலீஷில் பேச வைக்கலாம். நீங்கள் ரெகுலராக எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக ஒரு நோட் போட்டுக்கோங்க, சரிங்களா? நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும். நம்மளுடைய எல்லா புது வீடியோஸ் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி கிவ் அவேன்னு சொல்லி ஒரு சேலஞ்சிங் டாஸ்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கண்டிப்பாக அந்த லிங்க் வீடியோ நான் கொடுத்துருக்கேன், அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கண்டிப்பாக டச் பண்ணி அந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் ஒரு சேலஞ்ச் கொடுத்துருக்கேன். ஒரு நபரை வின்னராக செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் போய் பாருங்கள், சரிங்களா? அடுத்தது பார்ப்போம். வாரியர். ஐ எம் த வாரியர் ஆஃப் காட். வாரியர் அப்படின்றது போர் சேவகர், வீரன், எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரியரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐ எம் த வாரியர் ஆஃப் காட்னா நான் கடவுளுடைய போர் சேவகன் சொல்லுவாங்க சில பேர். அதே மாதிரி த கிங் நீட்ஸ் அ வாரியர். ஸோ கிங்குக்கு கண்டிப்பாக வாரியர் தேவை. ஏன்? அவருக்கு பாதுகாப்புக்கு ஆள் தேவை இல்லையா? ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஹீ இஸ் த கிரேட்டஸ்ட் வாரியர் ஆஃப் த நேஷன். அந்த தேசத்திற்கே அவர் தான் பெரும் வீரர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கிரேட்டஸ்ட் அப்படின்னு இங்கே நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணுறோம், த கிரேட்டஸ்ட் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய வாக்கியங்களை வெவ்வேறு வித்தியாச கோணத்தில் எழுதணும்.
எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் ஆங்கிலம் வரும். ஆங்கிலத்தை வந்து நான் பேச முடியலன்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது நண்பர்களே. நீங்கள் டெய்லி அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேவா? அந்த மவுத் தெரப்பின்னு சொல்லி வாயில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு வார்த்தையை வச்சு 20 சென்டென்சஸ்னால் மேக் பண்ண முடியுதான்னு டெஸ்ட் பண்ணுங்கள் உங்களை இன்றைக்கி. இந்த ஸ்கில்லை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள், உங்களால் சூப்பராக இங்கிலீஷில் பேச முடியும். சரியா? ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, மேம் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த கிளாஸஸில் எனக்கு இந்த மாதிரி எனக்கு நிறைய கிளாஸஸ் எடுங்க அப்படின்னு சொல்லணும். டாபிக்ஸ் கொடுக்கணும், சஜஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணால் தான் அந்த வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன எஃபர்ட்ஸ் போடணுமோ அதெல்லாம் நம்ம யோசித்து சிந்தித்து நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு உதவி செய்ய முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ணுங்கள். இதில் கூட நீங்கள் ஒரு சென்டென்ஸ் எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஏன்னா இந்த ஒவ்வொரு வார்த்தையை வச்சு உங்களால் சென்டென்ஸ் மேக் பண்ண முடியுதான்றதை நம்ம டெஸ்ட் பண்ணணும். இதே பேட்டர்னில் கூட நீங்கள் அனுப்பலாம் எனக்கு. சரியா? இதில் நீங்கள் வந்து வேறு வார்த்தைகளை கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்களேன், கண்டிப்பாக சூப்பராக இங்கிலீஷில் பேசிடலாம். சார் அடுத்த ஒரு வார்த்தை நம்ம செக் பண்ணலாமா? நீங்கள் வந்து ரெடினா? நானும் ரெடி தான். நான் இந்த வேர்டை கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள் பார்ப்போம். என்ன வார்த்தை? ஃபுட். ஆஹா, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விசேஷமான ஒரு வார்த்தை இல்லையா? ஃபுட் இஸ் ரெடி. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் அம்மா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? இந்த டயலாக் எங்கேனாலும் கேட்டுக்கலாம். ஆனால் வீட்டில் கேட்குற மாதிரி வராது, அம்மா சொல்கிற வார்த்தையை கேட்குற மாதிரி வராது. தமிழியன்ஸ் ஃபுட் இஸ் டெலிஷியஸ். நம்ம நாடு சாப்பாடை விட எங்கேயாவது நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? சூப்பராக இருக்கும். ஒரு சாப்பாடு, அப்பளம், அப்புறம் பாயசம் கடைசியில் ஊற்றுவாங்க பாருங்கள், அதான் செம்மையாக இருக்கும். ஃபுட் இஸ் த எசென்ஷியல் பார்ட் ஆஃப் லைஃப். ஃபுட் இஸ் த எசென்ஷியல் பார்ட் ஆஃப் லைஃப். அதாவது நம்மளோட சாப்பாடு என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவமான ஒரு விஷயமாக அமைகிறது. ஐ லவ் ஈட்டிங் ஃபுட் ரேதர் தென் ஸ்நாக்ஸ். நிறைய பேர் வந்து சாப்பாடை நிறைய சாப்பிடுவாங்க, சாப்பாடு தான் நம்மளுக்கு முக்கியம். இந்த மாதிரி சாப்பாடு சங்கம் நிறைய இருக்குது. ஸ்நாக்ஸை காட்டிலும் சாப்பாடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ வந்து இந்த லவ் ஈட்டிங்கிறத வச்சு நீங்கள் நிறையா போடலாம், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஐ லவ் ஈட்டிங் ஃபுட், ஐ லவ் ஈட்டிங் பிரியாணி, ஐ லவ் ஈட்டிங் சாம்பார். இந்த மாதிரி ஃபுட்டுன்றது போட மாதிரி நான் வேறு மாதிரி போடல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் லவ்ன்றதை வச்சு நீங்கள் வேறு கான்செப்ட்லேயே அங்கே போட்டுக்கலாம். ஸோ ஐ லவ் டூயிங் ஹோம்ஒர்க், ஐ லவ் டூயிங் எக்ஸசைஸ் அப்படின்னு போடலாம். இந்த மாதிரி நிறைய போடுங்க. நீங்கள் நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ண தான் நீங்கள் சீக்கிரமாக இங்கிலீஷில் பேச முடியும். நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்க விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், கமெண்ட் பாக்ஸில் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் கொடுங்க. என்னென்ன வார்த்தைகள் பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் யூ ஆர் கோயிங் டு கிவ் அன் எக்ஸாம்பிள் அண்ட் யூ ஆர் கோயிங் டு டூ தட் மவுத் தெரப்பி. உங்களுக்கு நேரம் கிடச்சிச்சின்னா ஐ வில் கிவ் மை வாட்ஸ்அப் நம்பர், அஃபிஷியல் நம்பர். அதுக்கு நீங்கள் உங்கள் ஹோம்ஒர்க்கை கூட அனுப்பி வைங்க. கமெண்ட் பாக்ஸில் அனுப்புறது உறுதி. அதில் அனுப்பினா தான் உங்களுக்கு அந்த ப்ரைஸ் உண்டு. ஒரு ப்ரைஸ் நான் கொடுக்க போகிறேன் சொன்னல, சேலஞ்சிங் டாஸ்க், அது உறுதி. ஸோ அதனால் இதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய நம்பரை நான் பதிவு பண்ணுறேன். யூ கேன் ஜஸ்ட் காண்டாக்ட் மீ தேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபுட்டை வச்சு நீங்கள் நிறையா மேக் பண்ணிட்டீங்களா? அப்படி நீங்கள் மேக் பண்ணியிருந்தா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய சென்டென்சஸை எனக்கு தெரிவிங்க. ப்ளஸ் அடுத்த வேர்டு என்னன்றதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த குட்டி பெல் ஐக்கானை ஹிட் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, அடுத்த வேர்டு என்ன அப்படின்னு பார்ப்போமா? ஓகே, அடுத்த வேர்டு என்னன்றதுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் திஸ் இஸ் யுவர் டர்ன். இது உங்களுடைய வாய்ப்பு. உங்கள் வாய்ப்பை நான் தட்டி பிடிக்க முடியுமா? நீங்கள் தான் இதை செய்யணும். இந்த ஹோம்ஒர்க்கை இவ்வளோ நேரம் பேசிவிட்டு எனக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தீங்களா மேம் அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. இது நல்ல ஒரு வேலை தான். சுகர்கேன். என்னங்க பொங்கல் வந்துருச்சு, கரும்பு சாப்பிடாமல் இருக்க முடியுமா? சார், கரும்பை வச்சு நம்ம என்ன செய்யலாம், என்னென்ன சென்டென்சஸ் மேக் பண்ணலாம் யோசிங்க. யோசிச்சு 1 2 3 3 சென்டென்சஸ் தான் நீங்கள் மேக் பண்ண போகிறீங்க. எனக்கு மேக் பண்ணி நீங்கள் அனுப்ப போகிறீங்க. அதை வந்து நல்லபடியாக பயன்படுத்தி அனுப்புங்க. ஸோ திஸ் இஸ் த வே யூ ஆர் கோயிங் டு இம்ப்ரூவ் யுவர் ஸ்கில். சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.